ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து நல்ல சாரமான பச்சைப்பயிறு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் வந்து பச்சைப்பயிரை வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு வந்து நாட்டு பச்சைப்பயிறு. இது எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு வந்துட்டு வலுவழுப்பாக பளபளன்னு இல்லாமல் இருக்கும், சின்னதாக இருக்கும். ஹைப்ரிட் தான் நல்லா பளபளன்னு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கும். இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அது கூட வந்து பூண்டு, பச்சை மிளகா, சீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வேகட்டும். பயிர் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மல்லி இலை போட்டு நம்ம தாளித்து வச்சுக்கிறதையும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பச்சைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நல்லா காரமாக செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து சாப்பாடு சுட சுட சாப்பாட்டில் வந்து நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். அதே சமயம் நமக்கு தோசை கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.